திமுக தான் எங்கள் எதிரி. எல்லா பேரும் நேத்து கட்சி ஆரம்பிச்சவர் கூட நாங்கள் திமுகவை எதிர்ப்போம் அப்படின்ட்டு இப்படி கையை வெட்டி எதிர்த்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையே எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டுல இருந்து கப்பி அடிச்சு இரும்பு திரை பாட்டுல எழுதியிருப்பார். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும். அந்த வரியை எடுத்து என் நெஞ்சில் குடியிருக்கு. நான் இன்னைக்கு கேட்கிறேன், குடியிருக்கிறவன் எப்ப வேணாலும் காலி வந்துட்டு போயிருவேன். அவன் வாடகை குடியிருப்பேன், லீஸு குடியிருப்பேன், எதுக்கு குடியிருப்போம்னு கூட தெரியாம குடியிருப்பேன். அவங்க கட்சியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. அதை பார்த்தா எனக்கு முத்தூட் பைனான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, விளம்பரம் போடுவாங்க பாத்துருங்களா, 2 யானைக்குட்டி டிங் அப்படிங்க. அந்த முத்தூட் பைனான்ஸ் விளம்பர கம்பெனியோட அந்த சின்னத்தை எடுத்து கட்சி சின்னமா வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சி. அந்த கட்சி தலைவர் தொண்டர்களுக்கு உரையாற்றுகிறார். எப்படி? மும்மொழி கொள்கை. இப்போ ஒரு புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ, மும்மொழி கொள்கை அப்படின்ட்டு. அவர் ஒரு பேப்பர் அந்த உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறான்னா இப்பதான் பரீட்சையில பிட் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன சொல்றதுன்னு தெரியாம மும்மொழி கொள்கைக்கு பேப்பரை ஒரு 15 நிமிஷம் தேடிக்கிட்டு இருக்காரு ஒரு தலைவர். ஆனா இன்னைக்கு அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை தெளிவா பேசியான்னா ஒன்ன பாசிசம்ங்கிறாரு, இன்னொன்னு பாயாசம்ங்கிறாரு. பாசிசம் என்பது மக்களை கொலை செய்த ஒரு இனத்தையே அழித்த ஒரு அரசியல் வடிவம் தான் பாசிசம். ஹிட்லர் என்ற ஒரு பாசிஸ்ட் கோடிக்கணக்கான யூதர்களை கொலை செய்தான், அந்த இன படுகொலை செய்தான். அந்த பாசிசம்னா என்னங்கிற அந்த கொடுமையை தன் தொண்டர்களுக்கு சொல்றதுக்கு வழி இல்லாமல் பாசிசம் பாயாசம்னு நக்கல் பண்ணிக்கிட்டு அந்த குரூப்புகள்லாம் இப்படி துண்டை அப்படி சுத்திட்டு என்ன ஆக போறோமோ வந்து உட்கார்ந்துருக்க முடியாது.